சில உளவியல் சம்பந்தமான சைக்காலஜி சம்பந்தமான சில பதிவுகளை நான் இடும் பொழுது ஒரு சிலர் என்னிடம் கேட்கிறார்கள், கமெண்ட் பண்ணுறாங்க, அல்லடி வாட்ஸ்அப் மூலம் கேட்குறாங்க, சார் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து மார்க்கம் படி ஹராம் தானே, மார்க்கத்தில் பிழைதானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சில கொமெண்ட்களையும் நான் சில வீடியோகள் பொதுவாக உளவியல் சார்ந்த சில வீடியோகள் பதிவிடுற நேரம், சைக்காலஜி சம்மந்தமான சில வீடியோகளை பதிவிடும் பொழுது ஒரு சிலர் அப்படி கேட்குறாங்க. கேட்குறதுல தவறு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. நீ அவங்க மார்க்க ரீதியாக அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. நான் இங்கே மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலராக சைக்காலஜியில் உளவியலில் நான் எதை கற்றேனோ, எது உளவியலில் ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதோ, எது உளவியலில் விஞ்ஞானபூர்வமாக சயின்டிஃபிக் ரீதியில் நிரூபிக்கப்பட்டுள்ளதோ, உளவியலில் நான் கற்று எனக்கு எது கற்பிக்கப்பட்டதோ, உலகம் முழுவதும் பல்கலைக்கழகங்களில் மற்றும் அது சம்பந்தமாக கற்பிக்கக்கூடிய நிறுவனங்களில் உளவியலுக்கு என்ற ஒரு சிலபஸ் இருக்கிறது, உளவியலுக்கு என்ற ஒரு கைட்லைன் இருக்கிறது, எந்தெந்த மன பாதிப்புகள், மனநல கோளாறுகள், டிஸார்டர்ஸ், அடுத்து இது பற்றி எதுவெல்லாம் சைக்காலஜிஸ்ட் உளவியல் மேதைகள் ஆராய்ச்சி மூலம், அனுபவத்தின் மூலம், சயின்டிஃபிக் ரீதியாக உலகத்துக்கு அவங்க நிரூபித்திருக்கிறார்களோ அதனை பேசுவது என்னுடைய கடமை. அது மார்க்கத்துக்கு முரணாகுதா இல்லையா, கலாச்சாரத்துக்கு முரணாகுதா இல்லையான்றது பார்க்கறது ஏண்ட கடமை இல்லை. ஒரு முஸ்லீமாக இருந்தும் உண்மையைத்தானே பேசணும். வேணதா உண்மை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் எனக்கு அது மார்க்கத்தில் அது ஹராம், மார்க்கத்தில் இது அந்த கண்ணோட்டம் வேற அப்படின்னு சொல்லி நான் கற்ற கல்வி எனக்கு மாற்றி பேசுறதுக்கு இயலாது. அப்படி நான் செஞ்சால் நானும் ஒரு சொல்லுவாங்களே இந்த உண்மையை பேசாதத்தனாகத்தான் மாறுவேன். சரியா? அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். பொது உதாரணத்துக்காக செக்ஷுவல் ஓரியன்டேஷன் சம்பந்தமாக, பாலின ஈர்ப்பு சம்பந்தமாக நான் சில பதிவுகளை இட்டிருந்தேன். அந்த பதிவுகளை இட்ட பொழுது ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் இருந்தார்கள். இன்னும் சிலர் எனக்கு அதன் மூலம் தொடர்பு கொண்டும், சார் இப்படி நீங்கள் பேசியிருக்கிறீங்க, எங்களுக்கு விளங்குது சைக்காலஜியில் அப்படிக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு சைக்காலஜியில் அப்படிக்குன்னு விளங்குது, பட் இது மார்க்கத்தில் பிள்ளைதானே சார்ன்றாங்க. மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது எல்லா மதங்களுக்கும் பொருந்தும். ஏங்கதான் இப்போ நான் பேசக்கூடிய ஒரு விடயம் இஸ்லாம் மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது என்று எனக்கு பேசாமல் இருக்கோ மேலாது, இந்து மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது எனக்கு பேசாமல் இருக்கோ மேலாது, பௌத்த மதத்திற்கு புறம்பாக இருக்குன்னு சொல்லி பேசலாம் இருக்கிறது, அப்படி இயலாது. ஏன்னு சொன்னா பேச ஏதோ ஒரு விடயம் ஏதோ ஒரு கலாச்சாரத்துல பிரச்சனையாகத்தான் இருக்கும். சைக்காலஜி உளவியலை சில நோய்கள் இல்லைன்றே சொல்லுவாங்க, சில மார்க்கங்கள் அப்படி எல்லாம் இல்லைன்னுவாங்க, சில கலாச்சாரங்கள் அப்படி ஒன்றும் இல்லைன்னுவாங்க, அதெல்லாம் இல்லைன்னுவாங்க. அதிகமாக இந்த பேய் பிசாசுகளுக்கு இது பண்ணி கொண்டு இருப்பாங்க. இந்த உளவியல் நோய்களையும் கொண்டு போய், உளவியல் நோயே இருக்கும், சுவராக இருக்கும், சைக்காலஜிக்கல் டிஸார்டர் ஒன்று இருக்கும், அதை கொண்டு போய் பேய் ஓட்டுவாங்க. அப்படி அவங்கள்ட்ட கேட்க போன சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, இவருக்கு பேய் தான் பிடிச்சிக்குது, இவருக்கு ஜின் தான் பிடிச்சிக்குது, இது ஓதி பார்த்தா தான் சரியாக வரும், அப்படி போகலாம். வேணதான் எல்லாமே 100% பொருந்தாது, அது நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலராக ஏண்ட கடமை சைக்காலஜியை பேசுறது தான். அது மார்க்கத்துக்கு முரணாகுதா இல்லையா, கலாச்சாரத்துக்கு முரணாகுதா இல்லையா,
அது அடுத்தடுத்த மதங்களுக்கு முரணாகுதா இல்லையா, ஒவ்வொருத்தர கொள்கைக்கு முரணாகுதா இல்லையான்றது பார்க்கறது ஏண்ட டியூட்டி இல்லை. மார்க்கம் பேசுறதுக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க, அது அவங்களோட டியூட்டி. மார்க்கம் பேசுறதுக்கு மார்க் அறிஞர் அது இன்னைக்கு என்ன நடந்துருச்சு தெரியுமா? உண்மையா எல்லாருமே மார்க்கம் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேணதா டாக்டரும் மார்க்கம் பேசுற, டீச்சரும் மார்க்கம் பேசுற, சைக்காலஜிஸ்டும் மார்க்கம் பேசுற, வேணத எல்லாரும் மார்க்கம் பேசுற. அது எங்கட இந்த கோவித்து கொள்ளக்கூடாது, எங்கட முஸ்லீம்களோட மத்தியில் எங்கட அது கூட ஏங்கதா 7 வருடம் மதரசாவில் கஷ்டப்பட்டு ஓதி கிதாபுகளை விளங்கி தப்சீர்களை சரியா விளங்கி அதீஸ் துறைகளை சரியா விளங்கி உலமாக்களை விடவும் அவங்கத்தான் அந்த மார்க்கத்தை சரியா புரிஞ்சு வந்து அவங்கத்தான் பேசணும் சமூகத்தில். ஆனால் அவங்களை விடவும் ஒரு டீச்சர் அவர் பயான் பண்ற, டாக்டர் அவரோட ஃபீல்டு விட்டு அவரும் பயான் பண்ற. ஏதா எல்லாரும் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி மார்க்கத்தை பேசினதுனால இன்னைக்கு மார்க்கம் எதுன்றதே ஒரு குழப்பம். மார்க்கம் எதுன்றதே குழப்பம். எல்லாத்துலயுமே மார்க்கத்தை கொண்டு உட்புகுத்தி எல்லாரும் மார்க் அறிஞர்கள். அவங்களோட டியூட்டியை செய்யுங்க. டாக்டர் அவரோட டியூட்டியை செய்யுங்க. வேங்கதா டீச்சர் ஒரு மெக்ஸ் படிப்பிக்கிறாரா, அவரோட டியூட்டி செய்யுங்க. மெக்ஸ் படிப்புக்குள்ள மார்க்கம் பேச தேவையில்லை, அவரோட டியூட்டியை செய்யுங்க. சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் நான் என்ன டியூட்டியை தான் செய்வேனே தவிர எனக்கு வந்து மார்க்கத்தை பேச இயலாது. உளவியல் எங்கேயுமே இஸ்லாமி உளவியல்ண்டோ, இந்து உளவியல்ண்டோ, பௌத்த மத உளவியல்ண்டோ, கிறிஸ்தவ உளவியல்ண்டோ இல்லை. மெடிசினில் எங்கேயாலும் இஸ்லாமிய மெடிசின், பௌத்த மத மெடிசின் அப்படின்ற இந்து மத மெடிசின் அப்படின்னு இல்லை. வேற அது பொது உளவியல்ன்றது பொதுவானது. ஏன் மார்க்கத்துள்ள உட்புகுத்தேடாது? அது வேதா அது மார்க்கத்தோட உடன்படவும் மேலும் முரண்படவும் மேலும். சயின்ஸ் வேத வைத்தியத்துறை, பொறியியல் துறை, உலகத்துல எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அது பொதுவானது ஒன்றாக இருக்கும். அது மார்க்கத்தோட சில இடத்துல உடன்படும், சில இடத்துல முரண்படும். உடன்பட்ட இடத்த மட்டும் பேசலாவே வேணதா அது பிழையே. முரண்படுதுன்னு சொல்லிட்டு அதை பேசாமிக்கோ மேலாதே, அதுவும் பிழை. அதனால மார்க்கம் பேசுறதுக்கு உலமாக்களுக்கு தான் தகுதி இருக்குது. உலமாக்கள் அவங்க அது துறையா சம்மந்தமா படிச்சவங்க, அவங்களோட டியூட்டியை செய்யட்டும், அவங்க மார்க்கம் பேசட்டும், அவங்க கற்ற கல்வி உலகத்துக்கு சொல்லட்டும். ஏங்கதா இன்றைக்கு வைத்தியர் வந்து மார்க்கம் பேச தேவையில்லை, டாக்டர் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் மாதிரி மார்க்கம் பேச தேவையில்லை. அவங்க சைக்காலஜியை பேசணும், மனதை பற்றி பேசணும், மனம் என்ன சொல்லுதுன்றதை பற்றி பேசணும், அதுதான் அவங்களோட டியூட்டி. ஏங்கதா ஒரு டீச்சர் மார்க்கம் பேச தேவையில்லை. டீச்சர் செய்யணும் வந்து அதுக்குரிய அவங்களுக்கு எஜுகேஷன் கைட்லைன் என்னத்தை கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை அவங்க படிப்பிக்கிறது தான். சரி, நான் தயவு செய்து இந்த வீடியோ இதுக்காகவே நான் பதிவிட்டுறேன். நீங்கள் என்னை தலையில் இப்படி போட்டிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஓ இவர் மார்க் அறிஞர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துடும் வானம். இது வந்து இஸ்லாமிய கலாச்சாரம்ன்றதுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. தலையில் ஒன்று அப்படி போட்டுக்கொள்றதுன்றது பாரதியாரும் போட்டிருக்கிறார், விவேகானந்தரும் போட்டிருக்கிறார். அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அடுத்த ஆன்மீகம், அது ஆன்மீக கலாச்சாரம். அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது உண்டோ இல்லாட்டி இந்துக்களுக்கு சொந்தமானது உண்டோ அப்படி அர்த்தம் அல்ல. அது ஆன்மீக கலாச்சாரம். ஏன்னாதா இது சிங்காக்கில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு டர்பன் சிஸ்டம் இருக்கும். வேணாதா இன்னும் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டர்பன் சிஸ்டம் இருக்கும். வேணாதா இந்துக்களை சில ஆட்களுக்கு டர்பன் சிஸ்டம் இருக்குது. சில யோகிகள் முனிவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க, அதே போல் இப்பயும் அணிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. வேங்கதா இது வந்து எனக்கு பிடித்திருந்தது. நான் சில வீடியோவில் போடுவேன், சில வீடியோவில் போடாமல் பேசுவேன். இதை போட்டேன்றதுக்காக வேண்டி நான் மார்க்கத்துள்ளுக்கு மட்டும்தான் உளவியல் பேசணும் எனக்கு எந்த விதமான கோட்பாடும் இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. நான் உளவியலை மட்டும்தான் பேசுவேன், சைக்காலஜியை மட்டும்தான் பேசுவேன், சைக்காலஜி என்ன சொல்லுதுன்றத பேசுவேன். அது மார்க்கத்துக்கு உடன்படுதா மார்க்கத்துக்கு முரண்படுதான்றது அந்த இதை பேடியை பார்க்கறதுக்கு நான் அதுக்கு பொறுப்பானவன் அல்ல. அதை பேசுறதுக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் பேசட்டும். வேங்கதா மார்க்கம் பேசுறதுக்கு உலமாக்களுக்கு அவங்க அதுக்காக படித்தவங்க, அதுக்காக பட்டம் பெற்றவங்க, அவங்க பேசணும். மார்க்கத்தை இன்றைக்கு எல்லாரும் பேச போனதால தான் மார்க்கமே குழம்பி என்ன மார்க்கம்னு விளங்காமல் இருக்குது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு பதிவு.
சைக்காலஜிக்கல் கவுன்சிலராக சைக்காலஜி எதை வரையறுத்ததோ அதனை மாத்திரம் பேசுவது என் கடமை. அவ்வளவு